பாண்டியன் பயங்கர கோவமா திட்டிகிட்டே இருக்காரு. எதுக்காக நீ இப்படி பண்ண? ஃபோனை எதுக்காக நீ வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் பீச்சுக்கெலாம் போக தெரியுது, நல்லா சந்தோஷமாக இருக்க தெரியுது, ஆனால் உன்னால் ஃபோனை அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டிகிட்டு இருக்காரு. இல்லை தெரியாமல் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன தெரியாமல் ஆஃப் ஆகிடுச்சு? அங்கே பணம் வாங்கிட்டு வரணும்னு நான் சொன்னேன்ல, நான் ஃபோன் பண்ணால் கூட அவன் எடுக்க மாட்டான். இப்போ அந்த பணம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பாண்டியன் பயங்கர கோவமாக திட்டுறாரு. இவனை நம்பி ஒரு வேலை கொடுத்தா அரசன் கூட ஆண்டி ஆகிடுவான். இவனெல்லாம் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. உனக்கு ஒன்று தெரியுமா, நான்லாம் இந்த மாதிரி எங்கேயுமே போனதே கிடையாது. எங்கே போனாலும் 10 வேலை செஞ்சுட்டு தான் வருவேன். நான்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த கடையை உருவாக்கினேன் தெரியுமா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, விடுங்க, அவன் ஏதோ பண்ணிட்டான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விடுங்கன்னு சொல்கிற? இப்போ போன பணம் திரும்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காரு. தங்கமயில் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. மீனா தான் ட்ரைனிங் போகிறேன்னா அதனால் அவள் ஏதோ ட்ரைனிங் போயிருப்பான். ஆனால் நீ என்ன பண்ணியிருந்த? அந்த நேரம் ஃபுல்லாக சும்மா தானே இருந்த, எவ்வளோ வேலை கொடுத்தேன், ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பண்ணப்பா, பாதி வேலை பண்ணேன். ஆமாம் பண்ணேன், முக்கியமானது பணம் வாங்கிட்டு வரணும், அந்த வேலையை நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காரு. எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, என்னத்துக்கு இதுக்கு இவ்வளோ திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு கோமதி, பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லாமல் யாரும் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. கதிர் எதுவுமே பேசவில்லை. டேய் கம்முனு இருடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. இது எல்லாமே தங்கமயில் பார்த்துட்ருக்காங்க. திட்டிகிட்டே இருக்கும்போது மீனாக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. பின்னாடியே போகிறாங்க கோமதி. போனவொடனே இந்த ஒரு கப் காஃபி குடி அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜியும் குடிக்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. மீனா விடு மீனா, அவங்க அப்பா மாதிரி நினச்சிக்கோ, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத மீனா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படியா திட்டுவார்? 2 நாள் தான் நாங்கள் போனோம். அப்போ கூட அவர் சொன்ன எல்லா வேலையும் இவர் பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியாக ஏதோ ஒரு வேலை பண்ண முடியல, அதுக்காக இப்படியா திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அவருக்கு குணம் தான் தெரியும்ல, அவர் எப்போவுமே அப்படி தான், அவர் நம்மளால் மாற்றவே முடியாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமாக்கா, நீங்கள் பீச்சுக்கு போனது எல்லாமே அந்த தங்கமயில் தான் சொல்லிவிட்டது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்ன ராஜி சொல்கிற? நான் உனக்கு தானே அனுப்பினேன் ஃபோட்டோஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாக்கா, நான் அரசி எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே தங்கமயில் வந்து அந்த ஃபோனை பிடுங்கி பார்த்துட்டு அப்படியே மாமா வந்தோடனே அவங்க பீச்சிலேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது மீனாக்கு. நான் போகிறேன், போய் அவளை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு எழுந்துக்கிறாங்க. என்ன மீனா பண்ண போகிற? போய் சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லை நான் ஒன்றும் பண்ணல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தங்கமயிலே உள்ளே வராங்க. எனக்கா உங்களுக்கு ஏதாவது காஃபி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. போட்டு கொடுக்கட்டுமா? ஆமாம் போட்டு கொடுக்குறது தான் உனக்கு நிறைய வேலையாச்சு, உனக்கு அதான் வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கக்கா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அதுவா ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து டீலாம் போட்டு கொடுப்பல, அதை தான் அவள் சொல்கிறா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நீங்கள் குளிக்க போகிறீங்களா? உங்களுக்கு சுடு தண்ணி ஏதாவது வச்சு தரட்டுமா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஏன் எனக்கு எதுக்கு சுடு தண்ணி? இவ்வளோ நாள் நான் சுடு தண்ணி போட்டு குளிக்கலையா? நீ தான் எனக்கு போட்டு கொடுத்துருந்தியா? போயிட்டு உன் வேலை இருந்தால் போய் பாரு, யாரோட வேலைக்கும் நீ போகாத, உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மீன் அங்கேருந்து போகிறாங்க. கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்க அக்கா, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அதுவா எனக்கும் ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் அங்கேருந்து போகிறாங்க. ராஜியும் அங்கேருந்து போகிறாங்க. ரொம்ப அப்படி தங்கமயில் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க. சுடிதார் எடுத்து கொடுத்தோன்னே அழகாக போட்டு பார்க்குறாங்க. நல்லா இருக்குல்ல அந்த சுடிதார், பரவாயில்ல, கதிர் எடுத்து கொடுத்த சுடிதார் சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டுட்டு வராங்க. அங்கே கோமதி மீனா 2 பேருமே இருக்காங்க. சரி நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு மீனா கிளம்புறாங்க. இங்கே பாருமா சாப்பிட்டு போன்றாங்க. இல்லை பரவாயில்ல, நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. இந்த சுடிதார் நல்லா இருக்கா, ஏதாவது தெரியுதா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. ஓ கதிர் எடுத்து கொடுத்ததா அப்படின்னு மீனா.